வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும். இந்த ரெண்டு தலைப்பில் நிறைய செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுலாம் சொல்லிட்டு வரோம். கம்ஃபர்ட் ஜோன், லேர்னிங் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், ஃபியர் ஜோன், க்ரோத் ஜோன் அப்படியெல்லாம் சொல்கிறோம். அதாவது லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங். என்டையர் லைஃப்பில் நம்ம என்ன தினமும் ஒரு புது புது விஷயங்களை கற்றுக்க முடியும். லைஃப்ன்றதே இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் தான் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அதில் என்ன பொருள்னு கேட்டால், இந்த மாதிரி புது புது லைஃப் இஸ் அ ஃபுல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு நம்ம ஒரு தடவையும் சொல்லும்பொழுது அதில் நிறைய புது இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதை எப்படி செக்ரிகேட் பண்ணுறது, சரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறது, ஹவு டு அக்காமடேட் இட், எல்லாத்தையும் நம்ம எப்படி உள்ளுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இருந்தால் என்ன முதல் விஷயம், நம்ம இதுக்கு ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். நமக்கு ஒரு நாளும் புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதானாலும் சரி, பழைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது அதை ரிஃபைன் பண்ணுறோம் அப்படியானாலும் சரி, புதுசாக ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்டில், ஒரு 1-to-1 இன்டராக்ஷனில், இல்லை ஒரு சோஷியல் இன்டராக்ஷன்ஸில், ஒரு ஃபேமிலி உள்ளுக்குள்ளே, இல்லை எங்கே இருந்தாலும் ஒரு நாளும் புது நாள், ஒரு நாளும் புது அனுபவங்கள் வரும். புது அனுபவங்கள்னு சொன்னால் பழைய அனுபவங்களை போல இருக்கும், இது கொஞ்சம் ரிஃபைன் ஆகிருக்கும், அப்படியெல்லாம் கூட பார்க்க முடியும். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம அணுகினோம் என்றால், இல்லை ஒரு நாளும் புது நாள் என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தாலும், நேற்றைய நிகழ்வுகள் ஒரு சில என்ன பண்ணோம் நம்மளுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். சில நேரத்தில் அது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நேற்றே அவ்வளோ டஃப்பான ப்ராப்ளத்தெல்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது, இன்றைக்கி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் சரிதான், இருந்தாலும் we can able to handle it proper, அதுலேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வர முடியும் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாம் கூட நம்ம பார்த்துக்கலாம். அதாவது the curious mindset to attend on to the stimuli which is coming through. என்ன நம்மளை தாண்டி போகிற எந்த ஸ்டிமுலியும் நம்மளை எப்படி பார்த்துக்க முடியும், அப்படி நம்மளே எப்படி பார்த்துக்க முடியும், நம்மளால் அது எப்படி பார்த்துக்க முடியும், ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தா the curious mindset இருக்கே, இதெல்லாம் என்ன நடக்க போகிறதுன்னு பார்க்குறவன். அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், we should be a passive spectator then what is happening before us. அப்படி இருந்தால் புது விஷயங்களை நிறைய பார்க்க முடியும், பழைய விஷயங்களில் நிறைய ரிஃபைன்மெண்ட்டும் நம்ம கொண்டு வர முடியும். அதனால் the ஓப்பன் மைண்ட் இருக்கே, ஓப்பன் மைண்ட் டு ரிசீவ் திங்ஸ். வாட் எவர் கம்ஸ் இன் யுவர் வே யூ pluck it, வாட் எவர் கம்ஸ் இன் யுவர் வே யூ grab it. If it is required, you can continue to hold it and enjoy it through the journey. If not required, இங்கேருந்து எடுத்தியா கொஞ்சம் தூரம் போயிட்டு அது வாண்டாததெல்லாம் விட்டுட்டு you delete those things or you delete yourself from that, then move away. அது அப்படியே you continue to take on your journey. அப்படி போயிட்டுன்னு வைங்க, ரொம்ப விதத்தில் நம்மளால் அது என்ன பண்ண முடியாது, ரொம்ப சிரமம் வருது, கஷ்டம் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம we can move away from that. we should understand எப்போ எங்கே இப்படி கஷ்டம் வந்தது, இந்த ஒரு கனமான விஷயத்தை பாதி வழியில் எடுத்துட்டோமே அதனால தான் கஷ்டம் வந்ததா, சரி அதை நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த ஜேர்னியை எடுத்துப்போம், அந்த இடத்துல அது என்ன வேணுமோ அதை ஒரு இடத்துல இறக்கிட்டு we will continue our journey. இதனால தானே சிரமமாக இருக்குது, this is bit burden, you say you will leave this burden here somewhere, எங்கேயான ஒரு சேஃபான பிளேஸில் இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு தோணும். அது மாதிரி வச்சுட்டா அந்த வேலையை நம்ம அதுக்கப்புறம் இருக்கிற ஜேர்னியை பெட்டராக நடத்த முடியும். அதனால் லைஃப் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொன்னால், இந்த கற்றல் என்ன, வாழ்வின் அனுபவங்கள் அப்படின்னு பேர். இந்த அனுபவங்கள் சிலப்போ என்ன இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், நிறைய சமயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது, இருந்தாலும் நம்ம அதை வச்சிட்ருக்கணும் அப்படின்னு தோணும். அதனால் இப்போ சாதாரண இப்போ ப்ரெசன்ட் சினாரியோவில் நம்ம பிள்ளைங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எல்லா சாமானியும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க, ஒன்றுமென்னா பார்க்குறாங்க, அது நல்லா இல்லைன்னா அகெயின் தே ஆர் ரிட்டர்னிங் இட். ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு காசு கொடுக்கணும், வாங்குறதுக்கு ஒரு காசு கொடுக்கணும், அது இல்லாமல் ஷிப்பிங் சார்ஜஸ் கொடுக்கணும், அது மாதிரிலாம் we are spending money unnecessarily. இன்ஸ்டட் நம்மளே ஒரு கடைக்கு போய் ஒன்றுன்ற சாமானை வாங்கிக்கலாம், அங்கே இருந்தால் பார்த்துக்கலாம், இல்லாட்டி போனால் we will go to the next shopping பார்க்கலாம், இன்னொரு நாளைக்கு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் இல்லாமல் செய்துட்டு அதுலேருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணி, சில சமயத்தில் என்ன தெரியுமா, அதுபோல் ஆன்லைனில் வாங்கும்பொழுது there are certain products which will not be returned, you cannot return it, the return will not be accepted. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு தடவை வாங்கியாச்சுன்னா அதோட சரி, அதை நம்ம திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அடிப்படையிலலாம் பார்க்கும்பொழுது ஒரு கியூரியஸ் மைண்ட் செட் டு லேர்ன் நியூ திங்ஸ்,
ஓப்பன் மைண்டடோடு இருக்கணும். செக்ரிகேட் பண்ணணும். எதை செக்ரிகேட் பண்ணணும்னு சொன்னால், நம்ம கையில் வருது நிறைய செய்திகள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அந்த செய்திகள் வந்து எதோட சேர்ந்தது, எந்த கேட்டகரியில் அதை வச்சுக்க முடியும், எந்த கேட்டகரியில் அதை வந்து பிளாக் பண்ணி ஒரு பக்கெட் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து சீர்தூக்கி அறிந்து அதை யோசித்து பார்த்து எந்த இடத்துல அதை செக்ரிகேட் பண்ணமோ அதுபோல் அதை வந்து என்ன பண்ணோம், பகுத்து பார்த்து ஒரு இடத்துல சேமித்து வச்சா அது பின்னொரு காலத்துக்கு இட் கேன் பி யூட்டிலைஸ்ட் அட் எ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் ஃபுல் ஆஃப் லேர்னிங், ஹவு டு செக்ரிகேட் இட், ஹவு டு என்ன அதை செக்ரிகேட் பண்ணுறது மாதிரி, ஹவு டு அதை புரிஞ்சுக்கிறது எப்படி, ஹவு டு லேர்ன் இட் அப்படின்னு நம்ம ஹவு டு அக்காமடேட் இட் அப்படின்னு கேட்டால் எப்படி அக்காமடேட் பண்ணிக்கிறது. சில செய்திகள் நம்மளுக்கு தெரியுமா இருக்கும், அந்த செய்திகள் ஏற்கனவே தெரிந்திருக்கிற செய்திகளோட அதே தலைப்பில் இன்னும் கொஞ்சம் செய்திகள் வரும்னா அதை ஒன்றா நம்ம அக்காமடேட் பண்ண முடியும். புதுசாக வர செய்திகள்னு சொன்னால் அதை செக்ரிகேட் பண்ணி காலம் வைஸ் ரோ வைஸ் தனித்தனியாக பார்த்து ஒன்று ஒரே லெவலில் இருக்கான்னு பார்த்து அதை நம்ம என்ன செய்யலாம், அதை செக்ரிகேட் பண்ணி வைக்க முடியும். செக்ரிகேட் பண்ணி வைத்த பிறகு we can group it. அதை என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் அதை செக்ரிகேட் பண்ணலான்னு அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.